ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து பாட்டி வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருப்பா விஜய், காவேரி வந்து உன் நிலமையில் இருந்தானா, அவள் இந்த மாதிரி அவளுடைய காதலனோட இருந்தால் உனக்கு அது வந்து எப்படி இருக்கும் விஜய், அதை நீ புரிஞ்சுக்கோப்பா, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க. அது உடனே வந்து பாட்டி வந்து என்ன வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளை குணப்படுத்தணும்னு நினைக்கிறதுலாம் சரிதான், பட் ஆனால் இவன் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து அவள் கையை பிடிச்சி காவேரி முன்னாடி வெண்ணிலா இப்படி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து காவேரிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஒரு மாதிரி சோகமாக தான் பார்க்குறாரு. பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி தான் கூப்பிட்டு வந்தா வெண்ணிலாவை, அதெல்லாம் சரி தான். காவேரி எதுக்காக கூப்பிட்டு வந்தா, உனக்கு வெண்ணிலாவை பிடிக்கும், நீ உயிருக்கு உயிராக நேசிச்சேன்றதுனால தானே கூப்பிட்டுட்டு வந்தா. அவள் வாழ்க்கையை வந்து அவள் கெடுத்துக்கட்டும்னுலாம் கூட்டிகிட்டு வரலல்ல, அவளை நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போவாச்சும் வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரான்னு தெரியல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி வந்து இதை கூட உன்கிட்ட நேராகவே கேட்க மாட்டா, சண்டையும் போட மாட்டா, அவள் வந்து நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறா. ஆனால் நீ அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியே விஜய், நீ அவளை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிப்பா. நீ வெண்ணிலா வந்து நம்ம குணப்படுத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காவேரி முன்னாடியே வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறது அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் விஜய், அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா. நான் தாத்தா கிட்டேயும் பேசினேன், நீ வந்து கொஞ்சமாச்சும் காவேரி கிட்ட அடிக்கடி பேசு, அவகிட்ட இது பண்ணுற மாதிரி பேசு, அவகிட்ட இதான் நடந்துச்சு எல்லாமே சொல்லு, வெண்ணிலாவை நம்ம வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் விட்டுடலாம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோமோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரியும் விஜயும் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.